ஒரு பாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார். அவர் சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய பையன். அப்போது அவர் ஒரு நாள் காலேஜிலேருந்து ஒரு பொண்ணை பின்னாடி பைக்கில் ஏற்றிட்டு அவர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அவர் ட்ராவல் பண்ணி முடித்த உடனே அவருடைய வீட்டில் இருக்கிற அவரை பார்த்தவங்க, சர்ச்சில் பார்த்தவங்க ஒருத்தங்க அவங்க அப்பாட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி உங்கள் பையன் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா அவனை கூப்பிட்டாராமா. அப்பா கூப்பிட்டு அவன்கிட்ட வேற எதையுமே கேட்கலையாமா, அவனை திட்டலையாமா, அவரை வேற எதுவுமே சொல்லலை. ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டாராமா. என்ன வார்த்தை கேட்டாராமா? எப்பா, அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ பின்னாடி உட்கார வச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ சுத்தும் போது உங்க அப்பாவும் அம்மாவும் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாராமா. ரெண்டாவது வார்த்தை, சர்ச்சில் இருக்கிற விசுவாச மக்கள் உனக்கு உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா? அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த மகனுடைய இருதயத்தில் ரொம்ப குத்தப்பட்டு, சே, நம்ம ஸ்தானம் என்ன, நம்ம ஒரு ஊழியக்காரனுடைய பையன், நம்ம சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இந்த ஆயிரக்கணக்கான பேரும் நம்மை ஒரு வித்தியாசமான விதத்தில் பார்க்குறாங்க, நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து ஒப்பு கொடுத்து, நான் இனி அப்படி செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னு பொருத்தனை எடுத்த நபர் அவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் திரும்ப அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கெத்தை வச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற, இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற நீங்க பெரிய பெரிய ஸ்தானங்களில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கலாம். இங்க இருக்கிறவங்க 1000 பேருக்கு அதிகாரிகளாய் மாறலாம், 100 பேருக்கு தலைவர்களாய் மாறலாம். ஆண்டவர் பெரிய பெரிய மேடைகள்ல உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கலாம். உங்க பாடல்கள் மூலமாய் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். உங்க வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது, நீங்க ஒரு ஸ்பெஷல் என்கிறத நீங்க எப்பவுமே மறந்துட